ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பர் டெலிஷியஸான கொரியன் பன் ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கொரியன் பன் ஃபில்லிங்கோடு சேர்த்து வீட்டிலையே எப்படி எக்லெஸ் பன்னும் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண ஸ்வீட் பன் ரெசிபி நான் ஹேண்ட் நீடிங் மெத்தடில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டாண்ட் மிக்சரில் 344 grams ஆஃப் மைதா எடுத்துருக்கிறேன். அதில் 10 grams ஆஃப் மில்க் பவுடர், 22 grams ஆஃப் கஸ்டர்ட் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 5 grams ஆஃப் வீட் க்ளூட்டனும் 5 grams ஆஃப் பிரெட் இம்ப்ரூவரும் ஆட் பண்ணிக்கிறேன். இது யூஸ் பண்ணுறதுனால பிரெட் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கும். அடுத்து 30 grams ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பிரெட்டோட மெயினான இன்க்ரீடியண்ட்டான ஈஸ்ட்டு 5 grams ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஈஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷானதாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பயராக இருந்தால் பிரெட்டோட குவாலிட்டி நல்லா வராது. நெக்ஸ்ட்டு மிதமான சூடில் தண்ணி 100 grams-ஓட மிதமான சூடில் இருக்கிற பாலும் 100 grams கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி அப்படியே நீங்கள் கலந்துக்கிட்டே வரலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற 344 grams ஆஃப் மைதாக்கு எனக்கு வந்து 200 grams ஆஃப் லிக்விட் தான் தேவைப்பட்டுச்சு. மாவு வந்து ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சரோடு சேர்த்து நான் 1 teaspoon ஆஃப் உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்க்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உப்பை வந்து நம்ம டேரெக்டாக ஈஸ்ட்டோடு கலக்கும் போது மாவு ரைஸ் ஆகும் போது ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் நம்ம உப்பை வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சரில் இந்த மாவு ஒரு 10 minutes நீட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 25 grams ஆஃப் அன்சால்டட் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டரை சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு ஒரு 5 minutes நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 minutes இந்த மாவு வந்து நீட் ஆகிருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக பஃப் ஆயிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம இதை வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெஷர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 buns வந்து இதில் கிடைக்கும். பட் இதில் வந்து நான் 4 buns மட்டும்தான் எடுத்து கொரியன் ஃபில்லிங் வந்து போட போகிறேன். மீதி இருக்கிற 4 பன்னில் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்ட்ராபெரி பிரியோஷ் பட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்ததுனால கொஞ்சமாக இதில் மாவு தூவி நான் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டேன். மாவு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஜாஸ்தி மாவு போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து ரொம்பவே ஹார்ட் ஆயிரும் பன் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த ட்ரேயில் வந்து பேக் பண்ண போகிறேனோ அந்த ட்ரேலையும் கொஞ்சமாக ஆயில் தடவி அதில் வந்து கொஞ்சமாக மைதாவும் தூவி நான் வந்து இந்த பன்ஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே ஒரு துணி வச்சு மூடி ஒரு 1/2 hour நம்ம ப்ரூஃபிங் பண்ண வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வெறுமனை பால் வச்சு நான் இந்த மாதிரி வாஷிங் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்மளுக்கு பன்ஸ் வந்து நல்லா ப்ரௌனிங் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை 180 degreesக்கு ப்ரீ ஹீட்டான அவனில் அதே 180 degreesக்கு 20 minutesக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது பேக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்து இப்போ கொரியன் பன் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஹோம்மேட் க்ரீம் சீஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பேட்டுலா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 teaspoons ஆஃப் பவுடர் சுகரும் 2 teaspoons ஆஃப் விப்பிங் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பீட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலேயே எப்படி எஃபெக்டிவாகவும் எக்கனாமிக்கலாகவும் க்ரீம் சீஸ் பண்ணலாங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 40 grams ஆஃப் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 6 to 7 கார்லிக் பாட்ஸை வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்ஸ்லி இல்லைனா கொரியாண்டர் லீவ்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இல்லாததுனால நான் அதை ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள் நம்ம பன்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த மாதிரி நம்ம கிராஸ் ஷேப்பில் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா பன்ஸ்லேயும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டரில் வந்து இதை இந்த மாதிரி டிப் பண்ணி அதே ட்ரேயில் வந்து மறுபடியும் வச்சு 180 degreesக்கு ப்ரீ ஹீட்டான அவனில் ஒரு 10 minutesக்கு மட்டும் நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பர் டெலிஷியஸான கொரியன் பன் ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாய் நம்ம சாப்பிடும் போதே அப்படியே மெய் மறக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ண பட்சத்தில் எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இது போல் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பாய்.